Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்டாலியன் அரன்சினி அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் டிஷ் தான் நான் பண்ண போறேன். இட்டாலியன் அரன்சினி அப்படினோன பயந்துராதீங்க. ஜஸ்ட் இட்டாலியன் ரைஸ் பால்ஸ் தான். ரொம்ப ஈஸியா இத வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுனா அதை வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இட்டாலியன் டிஷ்ஷை வந்து ரொம்பவே சுலபமா பண்ணிடலாம். அண்ட் ரொம்ப இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதுக்கு தேவை கிடையாது. ஸோ இப்போ வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். முதல்ல வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன், இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கீ ஆட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணலாம். இது வந்து கார்லிக், பூண்டு வந்து 4லேருந்து 5 பல்லு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஸோ 4 to 5 கார்லிக் cloves நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 2 minutes வந்து இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து ரைஸ் வந்து ஒரு 200 grams வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லா கொஞ்சம் ஆறி போன ரைஸாக இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு இப்போ வந்து இந்த கார்லிக் இதோட ஆட் பண்ணிடலாம். பாயில்டு ரைஸ் வந்து 200 grams. ஸோ இந்த மாதிரி வடித்த சாதமாக இருக்கணும். ஸோ இதை வந்து இப்போ நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணணும். நல்ல ஒரு இந்த மாதிரி ஆயில் அண்ட் இந்த கார்லிக் இதில் வந்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா ஒரு 5 minutes நல்லா இது அப்படியே வதங்கட்டும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணாக்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகா நான் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம். பட் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஆரிகானோ வந்து 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இது ஸோ இட்டாலியன் ஃப்ளேவர் வரும். ஸோ எப்போதுமே இட்டாலியன் டிஷ்ஷஸில் வந்து இந்த ஆரிகானோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ வந்து 200 grams ஆஃப் கிரேட்டட் மொசரல்லா சீஸ் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இந்த இதோட. ஸோ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து இந்த ஒரிகானோ ஸ்பைசஸ்லேயே இருந்தது சால்ட்டு. ஸோ ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் சால்ட் வந்து இந்த ஒரிகானோவில் இல்லாட்டி உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சீஸ் போட்டதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இந்த பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மைதா மாலை வந்து நம்ம டிப் பண்ணணும். நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா மா யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் நான் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த மைதா மாவோட அந்த பிளாண்ட் டேஸ்ட் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மைதா மாலை டிப் பண்ணி அதை பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 150 ml ஆயில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் தான் இந்த பால்ஸ் பண்ணி அதை மைதாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பால் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு நார்மலாக இப்படி வந்து ஒரு பால் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மைதாவில் டிப் பண்ணலாம். ஸோ இந்த பால்ஸை வந்து நான் இப்போது இந்த மைதாவில் வந்து கோட் பண்ணுறேன். ஸோ மைதாவில் இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டு நல்லா கோட் பண்ணிட வேண்டிதான். ஸோ இதை கோட் பண்ணி நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ண வேண்டிதான். ஸோ இப்போ 2 பால்ஸ் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நான் வந்து லோ ஃப்ளேமில் போட்டு இதை நான் நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஸோ லோ ஃப்ளேமில் போட்டால் நல்லா ஈவனாக ப்ராப்பராக குக் ஆகும். ஸோ இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ வந்து இதில் போட்டுடலாம். இட்டாலியன் அரன்சினி பால்ஸ் இஸ் ரெடி டு சர்வ். ஸோ இதை நான் இப்போ வந்து ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஒரிகானோ எல்லாமே நமக்கு தெரியுது. இந்த மொசரல்லா சீஸு
சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டது எல்லாமே ரொம்ப யம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கிட்ஸுக்கும் இதை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்னென்ன ரெசிபீஸ் போடணும்னு கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபன் சென்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. Ramya here signing off. Bye. See you. Take care.